நெக்ஸ்ட் வாங்க இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அல்லது ஆர் வெலாசிட்டி. வெலாசிட்டின்னு என்ன? திசை வேகம் அல்லது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ரெண்டுமே ஒன்று தான். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட டைம், இத்தனை மணிக்கு, இத்தனை மணி இத்தனை செகண்டில் இதனோட ஸ்பீடு என்ன, வெலாசிட்டி என்னன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அல்லது வெலாசிட்டி. ரெண்டும் ஒன்று தான். இன்ஸ்டன்டேனியஸ்னால் இப்போ 10 மணியே 35 நிமிஷம் 20 செகண்டில் என்ன வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறோம்ல, அதான் இன்ஸ்டன்டேனியஸ், உடனடி திசை வேகம். இன்ஸ்டன்டேனியஸ்னால் உடனடியான திசை வேகம், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டயத்தில் என்ன வேகம் அப்படின். அல்லது வெலாசிட்டி, இது என்னென்னு பாருங்கள். த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் டைம். அப்போ ஒரு இன்ஸ்டன்ட் டைம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட நேரம்னா நீ இத்தனை மணி நேரம் கிடையாது, ஒரே ஒரு நேரம் தான், ஏதாவது ஒரு நேரம். 10 மணியே 30 நிமிஷம்னா 30 நிமிஷம் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ வெலாசிட்டி அப்படின்னா, அதாவது இன்ஸ்டன்ட்னா உடனடி திசை வேகம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடனடி திசை வேகம் அல்லது சிம்பிளி வெலாசிட்டின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு வெலாசிட்டின்னு கூட சொல்லலாம், ரைட்டா? அட் அன் இன்ஸ்டன்ட் டைம் டி இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் டைம் அல்லது சிம்பிளி நம்ம என்ன சொல்லலாம், வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் டைம். வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், வெலாசிட்டி திசை வேகம் என்று நம்ம விவரிக்கலாம். இஸ் டிஃபைன்ட். இந்த ரெண்டு விதமாகவும் விவரிக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடனடியான திசை வேகம், இன்ஸ்டன்ட் வெலாசிட்டினா உடனடியான திசை வேகம், அல்லது சாதாரணமாக சொல்லணும்னா, சிம்பிளி சொல்லணும்னா குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது இன்ஸ்டன்ட் டைம் வெலாசிட்டி இன்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிளி வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திசை வேகம். இது எவ்வாறு விவரிக்கப்படுகிறது, இதோட மீனிங் என்னன்னு சொல்லி இப்போ மீனிங் சொல்கிற மாதிரி, இஸ் டிஃபைன்டு. இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திசை வேகம் என்பது விவரிக்கப்படுகிறது, விளக்கமாக சொல்லப்படுகிறது. டிஃபைன்ட் எப்படின்னா, ஆஸ் லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜிங் வெலாசிட்டி அஸ் டெல்டா டி ஈக்குவல் டு 0. நல்லா பாருங்கள் இங்கிலீஷில், லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி டு டெல்டா டி டு 0. அப்போ லிமிட்டிங் வேல்யூனா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் என்னது? வெலாசிட்டினா உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இல்லைங்க. வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டினா இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது 5 செகண்டு, இது 15 செகண்டு. அப்போ எத்தனை செகண்டு டிஃப்ரென்ஸு? 10 செகண்டு, ரைட்டா? இந்த 10 செகண்ட் நேரத்தில் ஒரு பொருள் ஒரு திசை வேகத்தில் போகுது. இப்போ 30 மீட்டர் பெர் செகண்டுக்கு போகுது வச்சுக்கிறோமே, போய்கிட்டே இருக்குது, ரைட்டா? ஒரு செகண்டுக்கு 30, ரைட்டா? அப்போ 10 செகண்டு போயிருக்கு. அப்போ எவ்வளோ? 300 போயிருக்கா? ஒரு செகண்டுக்கு 30 மீட்ரு. அப்போ 10 செகண்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி பார்ப்பேன்? எவ்வளோ தூரம் ப்ளஸ் எவ்வளோ செகண்டில் போயிருக்கு, அதானே பார்க்கணும். அப்போ இது எவ்வளோ தூரம் போயிருக்குது? 30 செகண்டு. எவ்வளோ தூரம் போயிருக்கு? 10 செகண்டு போயிருக்கு. ஆனால் ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்ரு போகுது? 30 மீட்ரு போகுது. அப்போ 10 செகண்டு போச்சு, எவ்வளோ மீட்ரு போயிருக்கும்? 300 மீட்ரு போயிருக்கும், ரைட்டா? 300 மீட்ரு போயிருக்கும். அப்போ 300 மீட்டர் தூரம் எவ்வளவு? 10 செகண்டால் டிவைட் பண்ணால் ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர் தானே வருது. இதுதானே ஆவரேஜ் வெலாசிட்டி. ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர் ஆவரேஜ் வெலாசிட்டி, ரைட்டா? நீ இதை கூட நீங்கள் எழுத வேண்டாம். என்னது? இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்டா? புரியுது? அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி 30, ரைட்டா? இப்போ 10 செகண்டுக்கு போகுது. 10 செகண்டுக்கு 10 செகண்டு போகுதாப்பா? இது 300 மீட்ரு, ரைட்டா? தூரம் போயிருக்கு. 10 செகண்டு போயிருக்கு. அப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கு? 300. இது 300 மீட்ரு, ரைட்டா? எவ்வளோ நேரம் எடுத்துருக்கு? 10 செகண்டு. அப்போ 300 / 10 எவ்வளோ ஆச்சு? 30 மீட்டர் ஒரு செகண்டுக்கு. எவ்வளோ போகுது? ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர். இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. எது? இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி நீ இவ்வளோ தூரத்தை எடுக்கிறத விட என்ன இருக்குது? இந்த 300 மீட்டருன்றத 100 மீட்டர் ஆகுனா இன்னும் கொஞ்சம் வேகமாக கண்டுபிடிச்சிடலாம். அதை 10 மீட்டர் ஆகணும்னா இன்னும் வேகமாக கண்டுபிடிச்சிடலாம்ல. 10 மீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் எடுத்துக்கோ, அப்போ வேகமாக கண்டுபிடிச்சிடலாம். அதே இது 1 மீட்டருக்கு எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் 1 மீட்டர் தான் இருக்குது. எது? அப்படின்னு இன்னும் நம்ம வேகமாக கண்டுபிடிச்சிடலாம், சரியா? அப்போ 1/2 மீட்டர் இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு நடுவில், இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒன்லி 1/2 மீட்டர் தானப்பா இருக்குது. அப்போ வேகத்தை சொல்லு அப்படின்னா அப்போ இன்னும் வேகமாக கண்டுபிடிச்சிடலாம். சரி விட்டுரு, 30 சென்டிமீட்டர் தான் இருக்குது இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில். எவ்வளோ? 300 மீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர். இந்த ஏன்ற பாயிண்ட்டுக்கும் இது ஒரு அடிஷ்னல் தூரம் தான், 30 சென்டிமீட்டர் இருக்குது.
அப்போ இன்னமும் கண்டுபிடிச்சிடலாம் வேகமாக. சரி 30 மீட்டர் கூட வேண்டாம், இன்னும் வேகமாக கண்டுபிடிக்கணும்னா 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது, இத்தினோண்டு தூரம். அப்போ கண்டுபிடிச்சிடலாம். சரி அதை விட இன்னும் வேகமாக கண்டுபிடிக்கணும், இந்த இடைப்பட்ட தூரத்தை குறைனா 1 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இந்த ரெண்டுக்கு தூரம் 1 சென்டிமீட்டரில் திசை வேகம், அது அவரேஜ் தானே. அப்போ 1 சென்டிமீட்டர் கூட இன்னும் கொஞ்சம் குறை அப்படிங்கிறான். அப்போ நான் என்ன பண்ண 0.01 சென்டிமீட்டர்னு கொண்டு வர்றேன். இந்த 2 கோடுக்கு நடுவில் தூரம், இந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு நான் 0.01 சென்டிமீட்டர்னு கொண்டு வரேன். அப்போ ரொம்ப கண்ணுக்கு இதுக்கு நடுவில் உள்ள தூரம் ரைட்டா, இதுக்கு நடுவில் தூரம் 0.01 சென்டிமீட்டர். அதான் இது டெல்டா தானே, டெல்டா டி தான் டைம். டெல்டா டி டைம், இது ட்ராவல் பண்ணுற டைம் ரைட்டா. அந்த டைம் எவ்வளோ ஆகும், இன்னும் குறையாதா? டைம் இன்னும் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ டெல்டா டி 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு, 0.0001. அதை நம்ம டெல்டா டீன்னா அதான் டிஃபரன்ஸ் டைம், அதான் டெல்டா டி மாறுபாடு உள்ள டைம். அதை வந்து நம்ம 0வை எடுத்துக்கலாம். 0 கிடையாது, 0வுக்கு நெருக்கி எடுத்துக்கலாம்னு சொல்கிறான் ரைட்டா. சரி ரைட் ஓகே. அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்போ இஸ் டிஃபைன்ட் அஸ் த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட வேல்யூவை நம்ம லிமிட் பண்ணுறோம், லிமிட்டை குறைக்கிறோம். என்னது இன் ஏ டைம், டு ஏ டைம், ஒரு டயத்துக்கு வேண்டிய ஆவரேஜ் வெலாசிட்டியோட நல்லா பாருங்கள். ஆவரேஜ் வெலாசிட்டியை நம்ம எப்படி குறைக்கிறோம் சார், வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். டயத்தை குறைக்க என்னது அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி குறைஞ்சிரும் ரைட்டா. இடைப்பட்ட தூரம் வந்து அதிகமாக இருந்தது, அது இடைப்பட்ட டைம் அதிகமாக இருந்தது, 10 செகண்ட் இருந்தது, 2 செகண்டுன்னு சொல்லும்போது குறைய என்னாகும், அதோட டெல்டா டி என்னாகும், 0க்கு நெரிக்கும். 0னா 0.0001 அர்த்தம், 0 கிடையாது ரைட்டா. அப்படி வந்தால் சொல்லி அஸ் த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜிங் வெலாசிட்டி. லிமிட்டிங் வேல்யூன்னு சொன்னால் அதோட மதிப்பு, அதாவது குறைக்கப்பட்ட மதிப்பு ரைட்டா. குறைக்கப்பட்ட மதிப்பு என்னோட ஆவரேஜ் வெலாசிட்டியோட குறைக்கப்பட்ட மதிப்பானது as டெல்டா டிசி டென்ஸ் டு 0. டெல்டா டி வந்து அந்த டெல்டா டின்னா அது இடைப்பட்ட டைம், அந்த ட்ராவல் பண்ணுற இடைப்பட்ட டைம் 0வுக்கு நெருக்கி இருக்கும்போது அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக குறையும் ரைட்டா. அது இன்ஸ்டன்ட் வேல்யூ, லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் எப்படி இருக்கும், அது லிமிட்டிங் வேல்யூயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது அதில் எவாலுவேட்டட் அட் டைம் டி. அப்படின்னா எவாலுவேட்டட்னா கண்டறியப்படும், அட் டைம் அந்த டீன்ற டயத்துலேயும் கண்டறியப்படும் சொல்கிறான். டி இருக்கு இல்லையா, என்ன டைமோ அந்த டயத்திலே கண்டறியப்படும். டெல்டா டி தேவையில்லை ரைட்டா. டெல்டா டின்னா டைம் வேரியேஷன் தானே, என்ன டைமோ ப்ளஸ் ஒரு டைம் ப்ளஸ் டெல்டா டி, அப்போ அதை கடந்து செல்லக்கூடிய தூரம், அதுதான் டெல்டா டி. இப்போ டெல்டா டி டென்ஸ் டு 0, நியரபட்டு 0 அப்படின்ற மாதிரி டி எப்போதுமே குறிப்பிட்ட டயத்திலேயுமே இன்ஸ்டன்ட் டைம், த இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி. புரிஞ்சுதா, அதான் சொல்கிறான். அதாவது இஸ் எவாலுவேட்டட் கண்டறியப்படும் அட் டைம் டி. டெல்டா டி வந்து டென்ஸ் டு 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் குறிப்பிட்ட டயத்திலேயுமோ திசை வேகத்தை கண்டறியலாம். புரியுதா, ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது, டி ப்ளஸ் டெல்டா டி தானே. டி ப்ளஸ் டெல்டா டி சேர்த்தா தானே ஆவரேஜ் வெலாசிட்டி வரும் ரைட்டா. அப்போ அந்த டெல்டா டி டென்ஸ் டு 0 அப்படின்னு வரும்போது குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கும், டி தான் நிற்கும். அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் நீ என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்ட் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். அதான் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா. இன் அதர் வேர்ஸ், வேறு விதமாக சொல்லணும்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த பொசிஷன் வெக்டார். அப்போ பொசிஷன் வெக்டார்னு கேள்விப்பட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பொசிஷன் வெக்டாரோட மாற்றம் தான் வெலாசிட்டின்னு சொல்கிறான். வேறு விதத்தில் நம்ம சொல்லணும்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல், வெலாசிட்டி சமமாக இருக்கும் எதற்கு, the rate of change of position vector, the rate of change of the position vector. பொசிஷன் வெக்டாரோட இடமாற்றத்தின் விகிதாச்சாரத்திற்கு வெலாசிட்டி சமமாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், டயத்தை பொறுத்து அப்படிங்கிறா. ஏற்கனவே நம்ம பொசிஷன் வெக்டார் படிச்சிருக்கோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இது ஒரு P1, இது P2 ரைட்டா. இப்போ P1 இது ஒரு வெக்டார், இது என்னது பொசிஷன் வெக்டார், இது ஒரு பொசிஷன் வெக்டார். அப்போ P1லேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ தூரம் எடுக்கிறது, எவ்வளோ நேரம் ஆகுறது என்பதை கவுண்ட் பண்ணுறதா இது ஆவரேஜ் வெலாசிட்டி ரைட்டா. சரி நல்லா பாருங்கள். இன் அதர் வேர்ஸ், வேறு விதத்தில் சொல்லணும்னா வெலாசிட்டியானது இஸ் ஈக்குவல் சமமாக இருக்கும் எதற்கு, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம்.
டயத்தை பொறுத்து பொசிஷன் வெக்டார் மாறுவதற்கு உண்டான விகிதாச்சாரத்திற்கு சமமாக இருக்கும். டயத்தை பொறுத்து மாறுது இல்லையா, P1 P2 மாறுது இல்லையா, டயத்தை பொறுத்து தானே மாறுது. அது உடனே மாதிரி போயிருமா, இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ தூரம் மாறுதுன்னு சொல்கிறாங்களே. அதான் the rate of change of is equal to the velocity is equal to the rate of change of the position vector with respect to the time. அப்போ velocity is a vector, velocity வந்து vector quantity. நல்லா பார்த்துக்கணும். அதாவது பொசிஷன் வெக்டாரை வச்சு தான் என்ன இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. வெலாசிட்டி வச்சு தான் ஸ்பீடு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ பொசிஷன் வெக்டாரோட காம்போனண்ட்டு, பொசிஷன் வெக்டார் நல்லா பார்த்துங்க, திரும்பி சொல்கிறேன், பொசிஷன் வெக்டாரோட காம்போனண்ட்டை நீ வச்சு அளவிடுவது தான் வெலாசிட்டி. அதேமாதிரி வெலாசிட்டியில் உள்ள மேக்னிடியூடை வச்சு அளவிடுவது தான் ஸ்பீடு. பார்த்துக்கோ, நல்லா 2 மணி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், வெலாசிட்டி இதை வெக்டார் குவான்டிட்டி. இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், அவன் ஏற்கனவே டெல்டா டி டென்ஸ் டு 0 சொல்லிட்டு வெலாசிட்டி சீக்வல் டு வெலாசிட்டி வெக்டார். இப்போ வெலாசிட்டி வெக்டார் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ லிமிட் எவ்வளோ, டெல்டா டி சீக்வல் டு 0. அப்போ டெல்டா டி 0க்கு நெருக்கி இருக்குது. அப்போ என்னது, டெல்டா டி என்னது, அந்த இடைப்பட்ட தூரம், ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் 0க்கு பக்கத்தில் இருக்குது. அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, டெல்டா ஆர். டெல்டா ஆர் என்னது, அது வேறுபாடு ரைட்டா, டெல்டா ஆர் பை டெல்டா டி ரைட்டா. Delta position vector of delta change over of distance by change over of time. Delta t na change of distance, position vector oda change right, position vector oda change in position with respect to time, change in time. Delta t enadhu, change in time. Idu enadhu, change of the position vector with respect to the change of the டெல்டா டைம்னு அர்த்தம் ரைட்டா. அதான் டெல்டா ஆர் வெக்டார் பை டெல்டா டி. அப்போ இது என்ன சொல்லுவாங்க, டெரிவேட்டிவில் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் ரைட்டா. இதை அப்படி படிச்சுக்கோம். இதை நம்ம என்ன பண்ணணும், காம்பவுண்ட் ஃபார்மில் எழுதணும். இப்போ காம்பவுண்ட்னு என்னது, ஐக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்கும், ஜேக்கு பக்கத்தில் ஒய் இருக்கும், இஜெட்டு பக்கத்தில் இது கேக்கு பக்கத்தில் இஜெட் இருக்கும். அதான காம்பவுண்ட். ஐ பக்கத்தில் உள்ளது காம்பவுண்ட். நம்ம காம்பவுண்ட் ஃபார்மில் எழுதணும்னு சொன்னால் ஆர் வெக்டார் வேணும், பொசிஷன் வெக்டார் வேணும் ரைட்டா. அப்போ இது எப்படி காம்பவுண்ட் ஃபார்மில் எழுதுவீங்க, வெலாசிட்டி வெக்டார் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டார் வேணுமில்ல, டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டார் ஆர் ரைட்டா, டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் ரைட்டா. அதான் டிடி. டிஆர்னு என்னது, டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டார். ஆர்னு பொசிஷன் வெக்டார். எது அதை எப்படி பொசிஷன் வெக்டார் அமைந்திருக்கும், வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டி ரைட்டா. அப்போ இது எப்படி எழுதலாம், பொசிஷன் வெக்டார் ஆரை எக்ஸ் ஒய் இஜெட் போடணும், அதே மாதிரி ஐ ஜே கே போடணும். பொசிஷன் வெக்டார் டெரிவேட்டிவில் கொண்டு வரும்போது எக்ஸ் ஒய் இஜெட் இது இருக்கணும், திசைகள் இருக்கணும், 3 டைமென்ஷனில் இருக்கணும் ரைட்டா. ப்ளஸ் அதனோட டேரக்ஷன் இருக்கணும். என்னது, யூனிட் வெக்டார் ஐ ஜே கே. அதுக்கு வந்து திசை மட்டும் தான் இருக்கும், அதாவது மேக்னிடியூட் இருக்காது. அப்போ என்னது, எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் கே இஜெட் கேப். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருங்க இல்லையா. இதுதான் பொசிஷன் வெக்டார். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் ரைட்டா. அப்போ இது போட்டாச்சா. அப்போ இது என்ன பண்ணலாம், டிஎக்ஸ் பை ஐ டிஎக்ஸ் பை டிடி ஐன்னு எழுதிக்கலாமா. அதேமாதிரி நெக்ஸ்ட் டிஒய் பை டிடி ஜேன்னு எழுதிக்கலாமா. அதுக்கடுத்து டி பை டிடி டிஜெட் பை டிடி கேன்னு எழுதிக்கலாமா. சரி, இங்கே வாங்க. இப்போ இதில் காம்பவுண்ட்னு என்னது, காம்பவுண்ட்ன்றது நான் ஏற்கனவே சொல்லி கொடுக்குறேன், கூறுகள்னு அர்த்தம். இது எதுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் வெக்டாருக்கு முன்னாடி இருக்கிறது காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ யூனிட் வெக்டார் ஐஜேகே, அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்குது, அது ஒரு காம்பவுண்ட். ஒய்யும் காம்பவுண்ட், கேயும் காம்பவுண்ட் ரைட்டா. அப்போ ஹியர் டிஎக்ஸ் பை டிடி சீக்வல் டு விஎக்ஸ். அந்த பாருங்க, அதாவது விஎக்ஸ்ன்னு சீக்வல் டு இங்கே பாருங்க, டிஎக்ஸ் பை டிடி தான் போட்டிருக்கான். டிஎக்ஸ் பை முதல் எடுத்துட்டு டிஎக்ஸ் பை டிடி சீக்வல் டு விஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா காம்பவுண்ட் ஆஃப் விஎக்ஸ். அப்போ இங்கே எக்ஸ்ன்னு என்னது, காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க, காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி ரைட்டா. அது எக்ஸு. எதுக்கு, ஐக்கு முன்னாடி உள்ளது காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி ரைட்டா. நெக்ஸ்ட் அதேமாதிரி டிஒய் பை டிடி, அது ஜே காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி, அது எதுக்கு, ஒய்க்கு ரைட்டா. அதேமாதிரி டிஜெட் பை டிடி, அது என்னது, விஜெட்னு சொல்லுவாங்க. விஜெட் எதுக்கு, அதில் இஜெட் ஈக்குவல் டு காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி. இந்த போட்டோம் பாருங்க, டிஒய் பை டிடி. அப்போ விஒய் வெலாசிட்டி ஆஃப் ஒய், அது வெலாசிட்டி ஆஃப் ஒய்ன்னு என்னது, ஒய் ஆக்சிஸில் உள்ள வெலாசிட்டின்னு அர்த்தம். அங்கே எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வெலாசிட்டி ரைட்டா. டிஒய் அது டிஎக்ஸ் பை டிடினா எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வெலாசிட்டி. அது என்னது, எக்ஸ் தானே காம்பவுண்ட்டு. எக்ஸ் எதுக்கு முன்னாடி இருக்குது, ஐக்கு முன்னாடி இருக்குது எக்ஸ் ஆக்சில். அது ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஜேக்கு முன்னாடி ஒய் இருக்குது, ஒய் காம்பவுண்ட்டு. அப்படின்னு ஒய் என்னது, ஒய் ஆக்சி விஒய்னா ஒய் ஆக்சில் உள்ள வெலாசிட்டி.
அப்போ இது பார்த்துக்கோங்க, இது காம்போனண்ட்டு. அதேமாதிரி இஜெட்டில் பாருங்கள், டிஜெட் பை டிடி விஜெட் பை ஈக்குவல் டு இஜெட். அப்போ இஜெட் இது காம்போனண்ட். இப்போ பாங்க, இதுதான் வெலாசிட்டி. வெலாசிட்டி எது நம்பி இருக்குது? பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார்லேருந்து தான் வெலாசிட்டி வருது. அப்போ வெலாசிட்டியிலேருந்து மேக்னிடியூட் வரும். வெலாசிட்டியிலேருந்து மேக்னிடியூட் வரும். இப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம்? Vx ப்ளஸ் வி ஒய் விஜெட்னு பார்த்தோம். வெலாசிட்டி இன் எக்ஸ் ஆக்சிஸ், வெலாசிட்டி இன் ஒய் ஆக்சிஸ், வெலாசிட்டி இன் இஜெட் ஆக்சிஸ் பார்த்தோமா? 3 பார்த்துட்டோம்ல வெலாசிட்டியில். இந்த 3ஓட மேக்னிடியூட் எடுத்துட்டீங்கன்னா அதான் ஸ்பீடு. ரூட் ஆஃப் மேக்னிடியூட் தான் ஸ்பீடு. அது எதை நம்பருக்கு? வெலாசிட்டி நம்பருக்கு. அப்போ வெலாசிட்டி எதை நம்பருக்கு? பொசிஷன் வெக்டார் நம்பருக்கு. பொசிஷன் வெக்டார் 6. 6ல் தான் என்ன எடுத்த? இங்கே வருங்க, பொசிஷன் வெக்டாரில் தான் நீ வெலாசிட்டி எடுக்க முடியும். இங்கே வருங்க, பொசிஷன் வெக்டார் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் 2k. இந்த பொசிஷன் வெக்டார்லேருந்து தான் வெலாசிட்டி வருது. வெலாசிட்டியிலேருந்து தான் ஸ்பீடு வருது. பொசிஷன் வெக்டார் என்ன எடுக்கிறீங்க? ஒவ்வொரு இதுக்கும் இப்போ நீ காம்பவுண்ட்டை எடுத்துக்கிறேன், ரைட்டா? காம்பவுண்ட் எடுக்கும்போது வெலாசிட்டி வந்துடும். அப்போ அந்த வெலாசிட்டியை வச்சு அதில் உள்ள மேக்னிடியூட் மட்டும் நீ எடுத்துக்கிறேன். மேக்னிடியூட் ரூட் ஆஃப் மேக்னிடியூட் ஸ்கொயர், அதாவது காம்பவுண்ட் ஸ்கொயர். ரூட் ஆஃப் காம்பவுண்ட் ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா அது ஸ்பீடு வந்துடும். இங்கே பாருங்க, அதாவது த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வி. அது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வி என்னது? விஎக்ஸ் விஒய் விஜெட் தானே. இஸ் கால்டு த ஸ்பீடு. அதான் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி என்னது? மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி என்னது? எக்ஸ் ஒயில் உள்ள மேக்னிடியூட் அளவு, ரைட்டா? அப்போ விஎக்ஸ் ஸ்கொயர் விஒய் ஸ்கொயர் விஜெட் ஏற்கனவே ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப்னு போட்டு படிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலா. ரூட் ஆஃப் விஎக்ஸ் ஸ்கொயர், இங்கே மேக்னிடியூட் விஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விஜெட் ஸ்கொயர், ரைட்டா? 3 உள்ள மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அது எதுலேருந்து வரும்? வெலாசிட்டிலேருந்து வருது. மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி v is the speed, is called the speed, and is given by v is equal to root of vx square plus vy square plus vz square. Speed is always a positive scalar, right? Okay. The unit of speed is also a meter per second, right? சரி, இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்ததில் பார்க்கலாம்.